தன்னை பற்றி தான் தெளிவாக இருக்க துவங்கிவிட்டால் தான் அடைய விரும்புவதை தானாகவே அவர்கள் அடைந்து விடுகிறார்கள். இத அக விழிப்புணர்வில் நீங்கள் அனுபவபூர்வமா பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கை எங்கயா இந்த ட்ரையல் அண்ட் எரர்னு சொல்றோம் இல்லையா, முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து சரியா தப்பான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த ப்ராசஸ்ல வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு நெருப்பா தொட்டு பார்த்து எல்லா நெருப்பும் சுடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள உடம்ப சுடுறதுக்கு சுடுகாடு போறதுக்கு தயாராயிடுவீங்க, செத்து போயிருவோம். இந்த ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸ்ல வாழ்க்கையை வீணடிக்காமல் நம்மை பற்றிய தெளிவு, நாம் யார், ஏன் பிறந்தோம், ஏன் வாழுகின்றோம் என்கின்ற தெளிவை உணர்ந்து வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, வாழ்க்கையின் காரணத்தை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு அகவிழிப்புணர்வு தியான முகாம். அகவிழிப்புணர்வு எப்படி செயல்படுகிறது, அது என்ன மாற்றங்களை நமக்குள் நிகழ்த்துகிறது, இந்த அறிவியலை பல பேரும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயம், நம்முடைய உடல் சார்ந்த வியாதிகள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும், மனம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும், உணர்ச்சிகள் சார்ந்த துக்கங்களாக இருந்தாலும், உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், வாழ்க்கையில் தொடர்ந்த தோல்விகளையே சந்திப்பதனால் துவண்டு போயிருக்கின்ற துயரமாக இருந்தாலும், நாம் எதை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை உருவாக்குவதற்கான ஒரே வழி நமக்குள் இருக்கின்ற தோல்வியை உருவாக்கி கொண்டே இருக்கின்ற துக்ககரமான மன அமைப்பை கண்டுபிடித்து மாற்ற வேண்டும். ரூட் பேட்டர்ன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அதாவது நம்ம மனசுக்குள்ள இந்த வேர் மனப்பாங்கு, எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பார்ப்பீங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு ஆழமான சுய சந்தேகம். நம்ம ஆரம்பிக்கிறோம், இதெல்லாம் உருப்படுமா, நம்மளால எது, நம்ம என்ன தொட்டாலும் என்ன நடந்திருக்குது வரைக்கும். ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஏற்படுகின்ற சுய சந்தேகம், சுய வெறுப்பு, சுய மறுப்பு, ஆழ்ந்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நாம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது வெளியில இருக்கிற விரோதி இல்ல. வெளியில இருக்கிற விரோதி நம்மை நாமே தோற்கப் போகிறோம் என்று நம்மை நம்ப வைத்து விட்டார்கள் பாருங்க. அந்த மனப்பாங்கு தான் பெரிய விரோதி. அது விரோதியை நினைத்தே, எதிரியை நினைத்தே, எதிர்ப்புகளை நினைத்தே துவண்டு விடுகின்ற மனப்பாங்கு தான் மிகப்பெரிய எதிரி. சில விரோதிகள், எதிரிகள் நமக்குள் துக்கத்தை ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தில் ஏற்படுத்தியதாக, நம் தோல்விக்கு அவர்கள் காரணம் என்று நாம் மனதிலே நம்பிவிட்டால், அந்த நம்பிக்கையை பிடித்துக் கொண்டு முயற்சி ஆரம்பிக்கும் பொழுதே நிஜமான எதிரிகள் யாரும் முன்னால இருந்து எதிர்ப்பை காட்டாவிட்டாலும் கூட நம்முடைய எதிரிகளை பற்றி நாம் வச்சிருக்கிற நம்பிக்கையினாலேயே நாமே துவண்டு விடுவது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சின்ன கதை உதாரணமா சொல்லலாம். நீங்க ஒரு 2வது வகுப்போ 3வது வகுப்போ படிக்கும் பொழுது ஆசிரியர் வகுப்புல கேட்கிறார், இந்தியாவின் முதல் பிரதமர் யார்
நீங்க ரொம்ப வேகமா எந்திரிச்சு குதிச்சு கையை தூக்கி மகாத்மா காந்தின்னு சொல்றீங்க. மொத்த கிளாஸே உங்களை பார்த்து சிரிக்குது. டீச்சர் உட்கார அப்படின்னு உட்கார சொல்லிடுறாங்க. உங்களுக்கு அப்பதான் திடீர்னு உரைக்குது விடை தப்புன்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்க உணர்ற அந்த அவமானப்படுத்தப்பட்டதா உணர்றது, அந்த உணர்ச்சி வரும் பொழுது, அந்த அவமானப்படுத்தப்பட்ட உணர்வு ஏற்பட்டதுனால உடனே நீங்க என்ன முடிவு பண்றீங்க? எதிர்காலத்தில் எப்பவுமே இந்த மாதிரி வேகமா எந்திரிச்சு எதுலையும் ஆக்டிவா இருக்கிறது இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. கடந்த காலத்தில் எப்பவோ ஒரு நிகழ்ச்சி நடந்த ஒரு நிகழ்ச்சிக்காக எதிர்காலம் முழுமைக்கும் நீங்க முடிவெடுக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுது? 10 வருடம் 20 வருடம் அல்ல 30 வருடங்களுக்கு பிறகு ஆபீஸ்ல நீங்க உங்க டீமோட உட்கார்ந்துருந்தீங்கன்னா கூட எல்லாரும் பிரசன்ட் பண்ணும் பொழுது நீங்க நினைக்கிற கருத்தை நீங்க வேகமா எந்திரிச்சு பிரசன்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க ஆக்டிவா இன்வால்வ் ஆக மாட்டீங்க. உங்க கருத்தை வேற யாரோ சொல்லி நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க, ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மூல மனப்பாங்கு இந்த சிறு வயதிலே உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொண்ட சுய சந்தேகம், சுய வெறுப்பு, சுய மறுப்பு. அந்த சிரிச்ச உங்களுடைய கிளாஸ்மேட் எல்லாரையுமே நீங்க ஒரு விரோதிகள் மாதிரி மனசுக்குள்ள ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறீங்க. இது ஒரு சின்ன உதாரணம். பல்வேறு உதாரணங்களை என்னால கொடுக்க முடியும். உங்களுக்கு யாராவது துக்கம் கொடுத்து விட்டார்கள் நீங்க நம்பினீங்கன்னா, யாரையாவது உங்களுடைய எதிரி அல்லது எதிர்ப்பாளர்கள் நீங்க நம்பினீங்கன்னா, அவங்க உண்மையிலேயே உங்களை 10 விஷயத்துக்காக எதிர்த்து இருந்தாங்கன்னா, அவங்கள நினைச்சு நினைச்சு பார்த்து உங்க வாழ்க்கையில ஒரு 2000 விஷயங்களை நீங்க ஆரம்பிக்கிறதையே தவிர்த்திருப்பீங்க. உண்மையில பார்த்தா 10 விஷயங்களுக்காக மட்டும்தான் அவங்க உங்களை எதிர்த்திருப்பாங்க. உங்களுடைய 10 செயல்களை மட்டும்தான் அவங்க எதிர்த்திருப்பாங்க. ஆனா அந்த எதிரிகளை மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்து நீங்க 2000 விஷயங்களை, செயல்களை ஆரம்பிக்காமலேயே தவிர்த்து விட்டு இருப்பீர்கள். அப்ப உண்மையில உங்களுடைய தோல்விக்கு உங்களுடைய எதிரி காரணம் அல்ல, எதிரியை நினைத்து கொண்டே இருக்கின்ற, அதை சார்ந்தே சிந்திக்கின்ற உங்கள் மனப்பாங்குதான் காரணம். மூல மனப்பாங்கு, ரூட் பேட்டர்ன். இன்னர் அவேக்கனிங், அக விழிப்புணர்வு தியான முகாம்ல நம்ம ஒவ்வொருத்தரும் எந்த ரூட் பேட்டர்னால நம்முடைய வாழ்க்கையில வியாதிகளை உருவாக்குகிறோம், உணர்ச்சி ரீதியான துக்கத்தை உருவாக்குகிறோம், மனோரீதியான வலிகளை உருவாக்குகிறோம், உறவுகளில் வெறுப்பையும் உறவு முறிவையும் உருவாக்குகிறோம், தோல்விகளை உருவாக்குகிறோம். அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட் பேட்டர்ன்ஸ், இந்த ஆழ் மனப்பாங்குகளை கம்ப்ளீட் பண்றது தான் இன்னர் அவேக்கனிங் நிகழ்ச்சியில் நடக்கிற முதல் விஷயம். அக விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நடக்கிற முதல் விஷயம் அதுதான். அனுபவபூர்வமாக இந்த சத்தியம் உங்களுக்குள் மலர வைக்கப்படுகின்றது. சிந்தனையாலும் செயல்திறன் மனப்பாங்கினாலும் அனுபவபூர்வமாக உங்களுடைய உணர்வுக்குள்ளே இந்த உண்மை மலர வைக்கப்படுகிறது. முறையான யோகம், தியானம், தீட்சைகள், இவைகளின் மூலமாக அனுபவபூர்வமாக இந்த ரூட் பேட்டர்ன்ஸ்ல இருந்து நீங்க விடுபடுத்தப்படுகிறீர்கள், சுதந்திரப்படுத்தப்படுகிறீர்கள்.
இந்த ரூட் பேட்டர்ன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால முதல் விஷயம், வாழ்க்கையே துக்கமயமா ஆக்கிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரூட் பேட்டர்ன்ஸ் வெளியில வந்தீங்கன்னா தலைவலி முதல் கேன்சர் வரை பல வியாதிகள்ல இருந்து வெளியில வந்துட முடியும். தொடர்ந்து பல முறை தற்கொலை எண்ணத்தை உங்களுக்குள் ஆழமா உருவாக்குனீங்கன்னா மட்டும்தான் கேன்சர் மாதிரியான உயிர்கொல்லி நோய்களை நீங்கள் உருவாக்குவீர்கள், அனுமதிப்பீர்கள். சில உண்மைகளை உங்க முன்னாடி திறந்து வைக்கிறேன், பாருங்க. நம்முடைய ஆழ் மனத்திற்குள் வாழ்க்கையை பற்றிய வெறுப்பான சில முடிவுகளை எடுத்தோமானால் அந்த ஆழமான சுய வெறுப்பு வியாதியாக வெளிப்பட துவங்குகிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. மிக உற்சாகமான சந்தோஷமான நேரத்திலும் மிகவும் நீச்சமான துக்கமான நேரத்திலும் உங்களுடைய ஆழ்மனம் உங்கள் கட்டளைக்காக காத்திருக்கும். தன்னைத்தானே திறந்து உங்களுடைய கட்டளைக்காக காத்திருக்கும். ஒரு மோசமான கொடுமையான துக்கம் வரும்பொழுது இது மீண்டும் வராமல் நம்மை காத்துக் கொள்வதற்கு என்னென்ன பிளான் பண்ணலான்னு உங்களுடைய பிளானை, உங்களுடைய கட்டளைகளை உள்வாங்கிக்கிறதுக்காக உங்களுடைய ஆழ்மனம் திறந்து உங்களுடைய கட்டளைக்காக காத்திருக்கும். ஒரு பெரிய உற்சாகம் வெற்றி வரும்பொழுது இதே மாதிரி வெற்றி அடையிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணலான்னு உங்களுடைய கட்டளையை எதிர்பார்த்து உங்க ஆழ்மனம் திறந்து காத்திருக்கும். ஒரு கொடுமையான துக்கத்தின் பொழுது உங்களுடைய மொத்த ஆழ்மனமுமே உங்களுடைய கட்டளைக்காக காத்திருக்கிற நேரத்தில் சுய வெறுப்போடு, வாழ்க்கையின் மீது இருக்கின்ற வெறுப்போடு, துக்கத்தால ஏதாவது சில வார்த்தைகளை நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இதை விட சாகிறதே மேல், இந்த மாதிரி வாழ்ந்து என்ன பண்ண போறோம், இப்படி எல்லாம் வார்த்தைகளை சொல்லிக்கிட்டீங்கன்னா அந்த வார்த்தைகள் ஆழமாக உங்களுக்குள் பதிந்து அதை சார்ந்தே உங்களுடைய பயோ மெமரியும் உங்களுடைய மசில் மெமரியும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். உயிர் நினைவு பதிவுகளும் தசை நினைவு பதிவுகளும் அந்த எண்ணப்பதிவு ஆழ் மனதிலே நீங்கள் விதைக்கின்ற வேர் நினைவை சார்ந்தே செயல்பட துவங்கும். அதனாலதான் திரும்ப திரும்ப நீங்க சுய வெறுப்போடு, வாழ்க்கையின் மீது வெறுப்போடு திணிக்கின்ற வார்த்தைகள், உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுகின்ற துக்ககரமான வார்த்தைகள் உயிர்கொல்லி நோய்களாக உங்கள் உடம்பிலே விளைய துவங்கி விடுகின்றது. விஷம் விதைத்தவன் விஷத்தைத்தான் அறுக்க வேண்டும். உயிர்கொல்லி நோய்கள் நமக்கு வருவதற்கு வேறு யாரும் காரணம் அல்ல. கேன்சர் மாதிரியான உயிர்கொல்லி நோய்கள் வருவதற்கான ஒரே காரணம் நமக்குள் நாமே சுய வெறுப்பான, சுய சந்தேகமுடைய, சுய மறுப்பான எண்ணங்களை ஆழமாக விதைத்துக் கொள்வது. சில பேர் கேட்கறது உண்டு, புகைப்பிடிக்கிறதால கேன்சர் வரலையா சாமி? நல்லா புரிஞ்சுக்கோங்க. புகைப்பிடிப்பது போன்ற ஒரு துக்கத்தை தரக்கூடிய பொழுதுபோக்கு பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்கிறது காரணமே சுய மறுப்பு, சுய சந்தேகம், இந்த சுய வெறுப்பு மாதிரியான மன அமைப்புனாலதான். இல்லைன்னா ஒரு கான்சியஸான, ஒரு புத்திசாலியான ஒரு மனிதனால தன்னை அழிக்கிறது என்று தெரிந்தும் புகையை உடம்புக்குள்ள செலுத்த முடியுமாங்கய்யா? ஏன் செலுத்துறோம்னா நமக்கு நாமே அந்த அளவுக்கு இன்சென்சிட்டிவா போயிட்டோம். இருந்து என்னடா பண்ண போறோம், இருக்கிற வரைக்கும் எதையாவது தெரிஞ்சதை செய்வோம், இப்போ மனசுக்கு ஒரு ரிலாக்ஸா இருந்தா போதும், உடம்புக்கு ஒரு ரிலாக்ஸா இருந்தா போதும் அப்படின்னு ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். மனித மனம் பாருங்க, அதுல நியாயப்படுத்திக்க வர செய்வோம். சரி, குடிக்காமலே புகைப்பிடிக்காமலே வாழ்ந்து என்னதான் பண்ண போறோம், இருக்கிற கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு தான் போகலாமே. அந்த அனுபவித்தல்ன்ற வார்த்தைக்கு தவறான பொருளை புரிந்து கொண்டு
நம்மை நாமே அழித்துக் கொள்ளுகின்ற மன அமைப்புகள் அக விழிப்புணர்வுல முதல்ல இந்த மாதிரியான மன அமைப்புகளிலிருந்து நீங்கள் உங்களை விடுபடுத்திக் கொள்வீர்கள்.